வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் உமேஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படாததால் சாலையோரம் 20 நாட்களுக்கு மேலாக பாதுகாத்து வந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆய்வு செய்ய சென்றபோது விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த பகுதியில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருக்கின்றார்கள். இந்த குறுவை சாகுபடி செய்திருக்கின்ற விவசாயிகள் ஆங்காங்கே இருக்கின்ற அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மணிகளை சாலைகளை ஒட்டி வைத்து சுமார் 20 நாட்கள் காவல் காத்து வந்திருக்கின்றார்கள். எப்பொழுது மழை காலம் இருக்கின்ற காரணத்தினாலே தொடர் மழையால் அந்த நெல் மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். விவசாயிகளை உங்களால் மட்டுமே காப்பாற்ற முடியும், நீங்கள்தான் எங்களுக்காக போராட வேண்டும் என தஞ்சையில் சேதமான நெற்பயிர்களை பார்வையிடச் சென்ற விவசாயிகளின் பாதுகாவலர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் விவசாயிகள் கண்ணீர் மல்க வேண்டுகோள். விவசாயிகளின் கண்ணீர் மழையில் கரைந்த நிலையில் தங்களுக்காக ஆறுதலாய் களத்திற்கு வந்த மண்ணின் மைந்தனிடம் விவசாயிகள் உரிமையுடன் கோரிக்கை. விவசாயிகளிடம் இருந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாதது அரசின் கையாளாகாத தனத்தை காட்டுகிறது. திமுக ஆட்சியில் அனைத்தும் வெற்று விளம்பரமாகவே உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கடும் தாக்கு. விவசாயிகள் எளிதா தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெறலாம், ஆன்லைன்லயே இன்னும் விண்ணப்பிச்சா போதும் சொல்லி அங்க ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார். தமிழகத்தில் சுமார் 4450 இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து 2 மாசம் ஆச்சு. ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல. எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு. அதிமுக ஆட்சியில் 2020-2021 காலத்தில் 4.5% இருந்த விவசாய வளர்ச்சியை 2024-2025 காலத்தில் 0.09% படுபாதாளத்திற்கு தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை. விவசாயிகளை முற்றிலுமாக புறக்கணித்துள்ள அரசாகத்தான் இன்றைய விடியா திமுக அரசு இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு அமைச்சர் சொல்றாரு வேளாண் பட்ஜெட்ல என்ன போட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடக்கும். அதில் இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட்ல இருக்கு. விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 2020-21 2020-21 4.5%. திமுக ஆட்சியில 24-25 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துறை வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் காவனூரில் மழைநீர் வடிய வழியின்றி பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் நாசம். விடியா திமுக அரசின் மெத்தனத்தால் நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது குறித்து கழுகு பார்வை காட்சி.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் நடவு செய்து ஓரிரு மாதங்களே ஆன 300 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விடிய அரசு வடிகால் வாய்க்கால்களை தூர் வாராததால் நீர் வெளியேற வழியின்றி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் பனையபுரத்தில் கடந்த 10 நாட்களாக நெல்லை கொள்முதல் செய்யாமல் நேரடி கொள்முதல் நிலைய அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. உழைப்பின் உற்பத்தி பொருளான நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளதால் சொல்லண்ணா துயரத்தில் விவசாயிகள். வச்ச நகையை திருப்ப முடியாத நிலமையில கூட இருக்கும். ஆனால் அதெல்லாம் கூட மீண்டு விவசாயம் பண்ணி ஏதோ நம்ம வேலை வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நெல்லில் நனைஞ்சு முளைக்கிது வேற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. டிஎன்சி பிசி அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. அதுதான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. இதை வச்சு தான் அடுத்தவங்களுக்கு கூலி கொடுக்க முடியல. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பெய்த தொடர் மழையால் 100 ஏக்கர் அளவிலான நெற்பயிர்கள் சேதம். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கடந்த 2-3 தினங்களாக அடைத்து கொண்டு பெய்த கனமழையினால திருவோண வட்டாரத்தில் குறிப்பாக உஞ்சிவிடுதி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் இன்னும் அறுவடை செய்யப்படாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம உஞ்சிவிடுதியில் மேலூரணிபுரம் அருகாமையில் உள்ள இந்த வயல் பகுதிகளில் இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா 10 ஏக்கருக்கு மேலாக முழுமையாக சாய்ந்து சேதமடைஞ்சிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த பசுவந்தனை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. விவசாயத்தை முற்றிலும் அழித்தொழிப்பது மட்டும்தான் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் நோக்கமா என விவசாயிகள் ஆவேசத்துடன் கேள்வி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நந்தீஸ்வர மங்கலம் கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் இல்லாததால் 600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. விளை நிலங்களில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி பயிர்கள் வீணாகி வரும் நிலையில் விடிய அரசின் வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை. கடன் வாங்கி விளைவித்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் வாழ்வாதாரம் இழந்து விவசாயிகள் தவிக்கும் நிலையில் சினிமா ஷூட்டிங் போல நாடக ஆய்வு மேற்கொள்ளும் உதயநிதிக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் விவசாயிகள் கடும் கண்டனம். டெல்டாவே வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் எங்களின் அலறல் திமுக அரசின் காதுகளுக்கு கேட்கவில்லையா என விவசாயிகள் ஆதங்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வடிகால் வாய்க்கால்களை தூர் வாராததால் வயல்வெளிகளில் குளம் போல் தேங்கிய தண்ணீரில் இறங்கி விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். விடியா ஸ்டாலின் அரசின் நீர்வளத்துறையும் கும்பகோணம் மாநகராட்சியும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்கால்களை தூர் வாரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கட்டளை வாய்க்கால் என்ற ஆபாசன வாய்க்காலில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாத காரணத்தினால் 2 நாட்களில் பெய்த மழை இங்கே கடல் போல் காட்சியளிக்கிறது. அனைத்து நடவு பணிகளும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாற்றுகள் எல்லாம் மூழ்கிவிட்டன. இது விவசாயிகளுக்கு பெருத்த பொருளாதார நஷ்டம் ஏற்படுகிறது. இது ஆண்டுதோறும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றாமலேயே ஆக்கிரமிப்புகள் அகற்றிவிட்டதாக உயர்நீதிமன்றத்துக்கு தவறான தகவல்களை நீர்வளத்துறையும் கும்பகோணம் மாநகராட்சியும் வழங்கி வருகிறது. அதை நாங்கள் வன்மையாக கண்டித்து கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வெள்ளையங்குடியில் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி சம்பா பயிர்கள் நாசம். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளாத நிலையில் விவசாயிகள் தங்கள் சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரத்தை வாடகைக்கு எடுத்து வாய்க்காலை தூர்வாரும் கொடுமை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வெள்ளாள விடுதி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்மணிகள் மழைநீரில் முளைத்து சேதம். உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்வதுடன் கூடாரம் அமைத்து நெல்மணிகளை காத்திட விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல்.
தஞ்சாவூர் மாவட்டம் தென்னங்குடி பகுதியில் பெய்த மழையால் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் முளைத்த நிலையில் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திறனற்ற திமுக அரசு தாங்கள் செலுத்திய இன்சூரன்ஸ் பணத்தை கூட திருப்பி தருவதில்லை என விவசாயிகள் வேதனை. என்ன நிர்வாகம் நடக்குதுங்க? நீங்க எது இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியதானே? கட்டியிருக்கோம்ல, நாங்க சொன்ன வசதி கட்டியிருக்கோம். அதை கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுங்க, இன்சூரன்ஸை கொடுங்க. வயலை வந்து பாருங்க, அதிகாரி வாங்கயா, வாங்க அதிகாரி வந்து பாருங்க, வயலை அப்படியே முளைச்சு கிடக்கு. வந்து அதிகாரி பாருங்க, வந்து பார்த்துட்டு எங்களுக்கு இழப்பீடு மட்டும் கொடுங்க. நான் கட்டினா படத்துக்கு இழப்பீடு கொடுங்க. சென்னை பெருங்களத்தூரில் இருந்து சதானந்தபுரம் செல்லும் சாலை தருமபுரி நகர் இலக்கியம்பட்டி பகுதி, கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லவர்மேடு அருந்ததிபாளையம் பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்கள் கடும் அவதி. ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால்வாய் வசதியை முறையாக ஏற்படுத்தாததால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து குடியிருப்புகளை சுற்றி தேங்கி உள்ளதால் நோய் பரவும் அபாயம். சிறுபான்மைத்துறை அமைச்சர் நாசரின் சொந்த தொகுதியான ஆவடி பகுதியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. மழை வெள்ளத்தில் கடும் அல்லல் படும் தங்களை அமைச்சர் இதுவரை வந்து பார்க்கவில்லை என ஆவடி தொகுதி மக்கள் கடும் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்ற நிலையில் வீடுகளுக்குள்ளேயும் மழைநீர் புகுந்த அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் தரமற்ற முறையில் மழைநீர் வடிகால்வாயை கட்டியதால் மழைநீர் ஏரிக்கு செல்லாமல் சாலைகளில் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சதுக்கே இங்கே இம்மாத்திரம் முட்டி அகலம் தண்ணி தேங்கி நிற்குது. இது வந்து நாங்கள் எத்தனை நாள் கோரிக்கை வச்சோம், இது வந்து இப்படியே தான் இருக்குது, எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இங்கே வந்து கோரிக்கை வச்சதுக்கு இங்கே காவை போட்டு கட்டினாங்க. இப்போ கட்டினதில் முறையாக திட்டமிடம் இல்லாததுனால தண்ணி போவே இல்லை. இது வந்து எப்படியே தான் நிற்குது. இது வந்து வருஷம் இப்படியே நின்றுட்டு தான் இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அருகே மழைநீர் வடிகால் வசதி அமைக்காததால் மாநில நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதுடன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் கடும் இன்னலுக்கு உள்ளான நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள். விடியா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தனத்தால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வரும் நோயாளிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 92,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மைக்குப்பம் ஊராட்சி பழைய அத்திக்குப்பம் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படாததால் மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து பள்ளிக்கு செல்வதோடு இறந்தவரின் சடலத்தை உறவினர்கள் சிரமப்பட்டு எடுத்துச் சென்ற அவலம். மக்களுக்கான அடிப்படை வசதிகளை கூட செய்து தர இயலாத விடியா மாடல் ஸ்டாலின் அரசு இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பெய்த மழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து புகுந்ததுடன்
மின்தடையும் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. பழனிப்பேட்டை இரட்டைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் நிரம்பி அருவி போல் கொட்டியதால் சிரமமடைந்த வாகன ஓட்டிகள் விடிய அரசு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் தாங்கள் கடும் அல்லல் படுவதாக குற்றச்சாட்டு. பாதாள சாக்கடை போட்டும் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க. அதனால தண்ணி தேங்குது, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து இப்போ நாங்கள் தண்ணியில் வீட்டுக்குள்ளே போக கூட முடியாமல் நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் தெருவில் நிற்கிற மாதிரி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம், மரக்காணம், வானூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதுடன் குடியிருப்புகளை சுற்றி முழங்கால் அளவு வெள்ள நீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். கடந்த 4.5 ஆண்டுகளாக மழைக்காலங்களில் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் செய்தும் விடியா திமுக அரசு செவி சாய்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட பெட்டி நாயுடு தெரு விரிவு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் வீடுகளை சுற்றி மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்கும் அவலம். நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் கழிவுநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கடந்த ஆண்டு 4 முறை நிரம்பிய திண்டுக்கல் ஆத்தூர் காமராஜர் அணை தற்போது 50% கூட நிரம்பாமல் உள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதி. பொம்மை முதலமைச்சரின் தொகுதியிலேயே சாலைகளின் நிலை இந்த அளவுக்கு சேதமடைந்திருப்பதே அரசின் நிர்வாக தோல்விக்கு சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையில் உள்ள வனப்பகுதியில் பாலாற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் 3 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. திறனற்ற திமுக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் வினாடிக்கு 750 கன அடி உபரி நீர் திறப்பு. உபரி நீர் கால்வாய் ஓரங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும், கால்வாயில் குளிக்கவோ கால்வாய் அருகே நின்று செல்ஃபி எடுக்கவோ கூடாது எனவும் அறிவுறுத்தல். வடகிழக்கு பருவமழை தொடக்க நிலையிலேயே தமிழகத்தின் முக்கிய நீர்த்தேக்கங்கள் பெரும்பாலும் நிரம்பி 90 அணைகளின் முழு கொள்ளளவில் 87.46% எட்டியுள்ளது. செம்பரம்பாக்கம் மற்றும் புழல் ஏரிக்கு நீர்வரத்து 2000 கன அடியாக உள்ள நிலையில் திமுக அரசு 4வது ஆண்டாக சென்னையை வெள்ளத்தில் மிதக்க விட்டுவிடுமோ என்று மக்கள் அச்சம். விழுப்புரம் அருகே உள்ள வீடூர் அணையில் இருந்து 5080 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் சங்கரவாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் கரையோரத்தை ஒட்டியுள்ள 18க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து 9000 கன அடி நீர் திறப்பு. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஏரி நிரம்பிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்றி திறந்துவிடப்பட்ட உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதி. ஏரியில் இருந்து மேலும் தண்ணீர் திறந்ததால் மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தண்ணீர் புகும் அபாயம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் ஜே உடன்.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் ஜெயுடன். செய்திகள் தொடர்கின்றன. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கீழக்குப்பம் வேலூர் பகுதியில் வயல்வெளியில் மர்மமான முறையில் பெண் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தில் பெண்ணின் 14 வயது மகன் சிக்கினார். தன்னை அடித்து கொடுமைப்படுத்திய தாயை வயல்வெளியில் தள்ளி கழுத்தை நெரித்து கொலை செய்த மகன். மதுரை பொன்மேனி பகுதியில் தீபாவளி பண்டிகையின் போது மதுபோதையில் தெருவில் ரகளையில் ஈடுபட்டு பொதுமக்களை அச்சுறுத்திய திமுக நிர்வாகி. திமுக 68வது வார்டு பொறுப்பாளர் பாலு, பொறுப்புக்குழு உறுப்பினர் பொன் முனியாண்டி இருவரும் பட்டாசு வெடித்தவர்களை ஆபாசமாக பேசி கடுமையாக தாக்குதல் நடத்தி காலில் விழச் சொல்லும் வீடியோ வெளியானதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. நெல்லையில் சமையல்காரருக்கு 9.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்காமல் ஏமாற்றியதுடன் கொலை மிரட்டல் விடுப்பதாக திமுக வடக்கு பகுதி கழக செயலாளர் ஆண்டன் செல்லதுரை மீது மாநகர காவல் ஆணையாளரிடம் பரபரப்பு புகார். 2 மாதங்களுக்கு முன் நடந்த மகள் திருமணத்திற்கு ஒப்பந்தம் செய்து 13,96,000 ரூபாய் சமையலுக்கு செலவான நிலையில் 3,50,000 ரூபாய் மட்டுமே அளித்து மீதி பணத்தை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. துட்டு தர முடியல, எனக்கு எவங்கிட்டனாலும் போல நான் உனக்கு துட்டே தர மாட்டாங்களா, வைக்க முடியலன்னு ஏசுவேன் சார். எனக்கு என் பிள்ளைக்கு உயிருக்கு பயமா இருக்கு சார். நீங்க தான் ஏதாட்டும் நடவடிக்கை எனக்கு எடுக்கணும் சார். ஒருத்தருக்குமே சம்பளம் கொடுக்கல சார். அவ்வளவு பேரும் சம்பளங்க சிக்கன் கடை, மட்டன் கடை, அவங்களெல்லாம் எங்களை நெருக்குதாங்க. எனக்கு தாங்க முடியாம தாலி கொடி எடுத்து என் மருமகிட்ட தான் கொடுத்து இந்த பேங்க்ல அடை வச்சு என்னால எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க சார். சிக்கன் கடைக்கு, நெய் கடைக்கு, மொத்தம் யாருக்குமே கொடுக்கல. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் முறையாக சொத்து வரி செலுத்தாமல் அரசுக்கு வருவாய் இழப்பீடு செய்ததாக கூறி அவரை பதவி நீக்கம் செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திறனற்ற திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் ஊழலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரிநீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகளிடம் தகவல் தெரிவிப்பதில்லை எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரி சாதி வெறியில் ஊறிப்போய் உள்ளதாகவும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சி தலைவரை கூட சாதி பார்த்து தண்ணீரை திறக்க விடாமல் தடுக்கும் நிலையில் இதுதான் ஸ்டாலினின் சமூக நீதி அரசா என மக்கள் கேள்வி. இவங்கெல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்கெல்லாம் தொடக்கூடாது, ஏறி பிடிச்சு போய் கிடையாதுங்கிற துறை ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவன் உட்காந்துருக்கான். அயோக்கியதான். திருவள்ளூரில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தி மையமாக மாறிய சின்ன எடப்பாளையம் பகுதி. நோய் தொற்று பரவும் அபாயம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடியா நகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்காமல் கண்துடைப்பு நடவடிக்கை எடுப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் சாடல். எப்போவுமே எங்களுக்கு இப்படி தான், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும் வரணும், எங்களுக்கு போக்குவரத்து ரொம்ப ஒரே நாத்தம் வேறு. எங்களுக்கு மெயினாக நாத்தம் அடிக்குது. குழந்தைங்க தான் இப்போ எல்லா பிள்ளைங்க ஸ்கூல் நாளைக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும், இதில் தான் போகணும். எங்களுக்கு இருக்குது ஊர் உள்ள இந்த ஒரு வழி தான், உள்ள ஊர் இருக்குது. அதை ஏதாவது பண்ணி எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க. தண்ணி எங்களுக்கு போகணும் மெயினாக, அதுதான் எங்களுக்கு. நாத்தம் அடிக்குது, குழந்தையால ரொம்ப முடியல, அழுவுது, இதுவும் அழுவுது, அதுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே ஜுரம். நான் நேற்று கூட ஹாஸ்பிட்டல் போனேன், அட்மிஷன் போடுறேன்னாங்க.
ரொம்ப தண்ணி நிற்கிது. தண்ணிக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்கப்பா. இன்னைக்கு இதோ தண்ணி உள்ள நிற்கிது. இந்த குழந்தை இப்போ தண்ணியில் தான் வருது. இப்போ குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு போனால் கூட தண்ணியில் தான் வரணும். ஒரே காவா நாற்றம் அடிக்குது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவில் 2 ஐஜி ரேஞ்ச் அதிகாரிகள் நியமனம். எல்லை பாதுகாப்பு படை ஐஜி சுமித் சரண், மத்திய தொழிற்படை ஐஜி சோனல் மிஸ்ரா ஆகியோர் சிறப்பு விசாரணை குழுவில் இணைவு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் கடும் அவதி. அரசு மருத்துவமனைகளில் திறனற்ற திமுக அரசு போதிய மருத்துவர்களை நியமிக்காததால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து சிகிச்சை பெற வேண்டிய அவலநிலை உள்ளதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த மேட்டுப்பாளையத்தில் 8 வயது சிறுவன் மின்சாரம் பாய்ந்து காயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஏற்கனவே 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபத்தான மின்கம்பிகளை அகற்ற பலமுறை புகார் அளித்தும் மின்கம்பிகளை மாற்றி அமைக்க லட்சக்கணக்கில் பணம் கேட்பதாக கூறி விடிய அரசின் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். எங்க வீட்டு மேல போகுது, போடுங்கன்னா கூட போட மாட்டேன்டாரு. அந்த முருகன்றவரு போட மாட்டோம். போய் நீங்க அங்க போய் சொல்லுங்க, இங்க போய் சொல்லுங்க, எத்தனை முறை வந்து சொல்லுவான். இவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. நாங்க வந்து சொல்றோம், இவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. நம்ம பணம் கேட்கறாங்க, 3 லட்சம் கட்டு 4 லட்சம் கட்டுன்னு கேட்கறாங்க. எங்க பாருது? நாங்க இல்லாதவங்க என் வீடு கட்டுங்கன்னு கேக்குறாங்க. எந்த இடத்துல நாங்க வீடு கட்டுறோம்? பருவத்த இடத்துல வீடு கட்டிருக்கிறோம், 10 இடத்துல வீடு கட்டிங்க. இவங்க கேட்கறதுக்கு அந்த இடத்துல ஏன் வீடு கட்டணும் முருகன் கேக்குறான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஆபத்தான நிலையில் சாய்ந்திருக்கும் மின்கம்பத்திற்கு மரக்கொம்பு மூலம் முட்டு கொடுத்து வைத்துள்ள கிராம மக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மின்வாரிய அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பம் மற்றும் மின் ஒயர்களை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூர் அணி கிராமம் அருகே செயல்பட்டு வரும் மீன் கழிவுகளை மூட வலியுறுத்தி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். நியாயத்திற்காக போராடும் மக்களை தாக்கி வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட ஸ்டாலின் ஆட்சியின் கேவல் துறை. தர்மபுரி மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கடும் அவதி. திறனற்ற திமுக அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்காததால் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு சென்றனர். சென்னை மணலி புதுநகர் 90வது தெருவில் சாலை சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சேற்றில் நாற்காலியை போட்டு அமர்ந்து போராட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறிய மழை பெய்தாலே மழைநீர் தேங்கி சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய 568 கோடி ரூபாயை தமிழக அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டுமென தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினர் போர்க்கொடி. நவம்பர் 3ஆம் தேதிக்குள் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை எனில் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் விடிய அரசின் பள்ளிக் கல்வித்துறைக்கு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினர் எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தொடக்கப்பள்ளியில் உணவு வாளியை மாணவர்களே தூக்கிச் சென்று சக மாணவர்களுக்கு விநியோகிக்கும் அவலம்.
திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான பணிகளை செய்யாத சத்துணவு ஊழியர்கள் மற்றும் இவற்றை கண்காணிக்காத ஆசிரியர்கள் இருந்து என்ன பயன் என பெற்றோர்கள் காட்டத்துடன் கேள்வி. அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் மயமாக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசின் முடிவை திரும்ப பெறக்கோரி சென்னை வண்ணாரப்பேட்டையில் கல்லூரி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை திரும்பப் பெறு என்றும் கட்டண கொள்ளையை ஊக்குவிக்காதே என கல்லூரி நுழைவு வாயில் பதாகைகளை ஏந்தி பேராசிரியர்கள் கண்டன முழக்கம். கல்வியை காசாக்கும் ஊழல் சட்டத்தை திரும்பப் பெறு, உடனடியாக திரும்பப் பெறு. உதவி பெறும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், பணிபுரியும் அலுவலர்கள், படிக்கும் மாணவர்கள் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கொத்தங்குளம் கிராமத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த விவசாயி உயிரிழந்த சோகம். சேதமடைந்த மற்றும் அருந்த மின் இணைப்புகளை பராமரிக்காத விடிய அரசின் மின் வாரியத்தால் உயிர்கள் பறிபோவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி அருகே மழைநீரில் சிக்கி பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற அவலம். பராமரிப்பற்ற ஓட்டை உடைசலான பேருந்துகளை விடிய அரசு இயக்குவதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டு பகுதியில் கடந்த 4 நாட்களாக குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. மழை ஓய்ந்த பின் கண் துடைப்பிற்காக ஆய்விற்கு வந்த விடிய அரசின் அதிகாரிகள் மற்றும் பேரூராட்சி தலைவரை கேள்விகளால் துளைத்தெடுத்த பெண். எல்லாம் தீபாவளிங்கிறாங்க, எங்களுக்கே தலைவலியா இருக்குறாங்க, இருக்க முடியல. கூட்ட சுத்தி பாம்பு, இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வருது, பூராமே பாம்பு. சொல்லுங்க, புழு ஊற மாதிரி வருது. எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலீங்களா? இது என்ன அவ்வளவு பெரிய இதுங்களா? சொல்லுங்க. சென்னை சைதாப்பேட்டையில் கூவம் ஆற்றின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். ஓட்டு வாங்க மட்டும் வீடு தேடி வரும் திறனற்ற திமுகவினர் கூவம் தடுப்புச் சுவர் உடைந்து விழுந்தது குறித்து கவலைப்படுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. இதை மாதிரி கேவலமான கவர்மெண்ட்டை நான் இதுவரையும் என் வாழ்க்கையிலே பார்க்கலங்க. 56 வயசு ஆகி இதுவரையும் கேவலமான கவர்மெண்ட்டை பார்க்கவே இல்லைங்க. இவ்வளோ கேவலமான கவர்மெண்ட்டாக இருக்குன்னு 11 மணிக்கு மனு மூட்டை வந்துடும்னாங்க பிடபிள்யூ ஆஃபீஸ்லேருந்து. இதுவரையும் ஒன்றும் எடுக்கல. அப்போ என்ன கவர்மெண்ட் இது? தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயணதேவன்பட்டி கிராமத்தில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வனின் சொந்த ஊரிலேயே முறையாக குடிநீர் வழங்க கோரி மனு அளித்தும் பயனில்லாத நிலையில் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இரவார்பட்டியில் வைப்பாற்றின் குறுக்கே சேதமடைந்த பாலத்தை சீரமைத்து புதிய தரைப்பாலம் அமைக்க கோரி தண்ணீரில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்படும் நிலையில் பாலத்தை சீரமைக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் சாடல். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 12 ஏக்கர் மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்திய காட்டுப்பன்றிகள். ஸ்டாலின் அரசு முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குவதுடன் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தீபாவளிக்காக இயக்கப்பட்ட 111 சிறப்பு ரயில்கள் மூலம் கடந்த 20 நாட்களில் 9 கோடி பேர் பயணம். சென்னை, மதுரை, சென்னை, கோட்டயம் உள்ளிட்ட நெருக்கடி உள்ள வழித்தடங்களில் இந்த ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் தகவல்.
பிரசித்தி பெற்ற பழனி முருகன் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை, காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை, குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோலாகலமாக தொடங்கிய கந்தசஷ்டி விழா. கந்தசஷ்டியையொட்டி விதவிதமான சிறப்பு அலங்காரத்தில் அருளிய முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பக்தி பெருக்குடன் வழிபாடு. அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை வேலூர் நீதிமன்றத்தில் இருந்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. வழக்கை காவல்துறை காலதாமதப்படுத்தி நீர்த்து போக செய்கிறதா என மக்கள் சந்தேகம். வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 3400 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் அணை முன்பு உள்ள தரைப்பாலத்தை கடந்து செல்ல மக்களுக்கு தடை. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.